ஓகே, கேமரா ஆன் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் இருக்கு. தெரியும்ல? 3, 2, 1. வெல்கம் டு கஸ்டி பாய். வீடியோ என்னதுன்னு நீங்க தமிழ்ல பார்த்துருப்பீங்க. இன்ட்ரோடக்ஷன் அப்டேட்ரா, இன்ட்ரோடக்ஷன்லாம் கிடையாது. இன்ட்ரோடக்ஷன்லாம் நம்ம வந்து இதில் ஆக்ஷன் கேமரா கொடுத்துருவோம். அப்டேட் வீடியோ. அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are entering phase 2. அப்படி என்ன தான் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சது, அதோட பர்பஸ் என்ன, எனக்கே தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி இவனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் எங்களுக்கும் தெரியல. ரொம்ப போர் அடிச்சது. சரி, சேனல் எல்லாருமே வந்து புதுசாக சேனல் ஆரம்பிச்சாங்க, இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் போடாமல் வந்துட்டு லாக் பண்ணவே தெரியாது. லாக் பண்ணவே தெரியாதா? ஏன்டா எவ்வளோ பெரிய விளாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு இங்கே இருந்து சென்டர் வரைக்கும் போயிருக்கேன்டா. எவ்வளோ பெரிய விளாக எதை வச்சுக்கிட்டு போனேன்? ஒன்றும் இல்லை, கேமரா இருக்காது. நான் அப்படியே அதுக்குள்ளே பேசிட்டு போவேன், அவ்வளோதான். இவனை கொன்னுடலாமா? நான் அவ்வளோதான் விளாக் எடுக்கிற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணிட்டு மைண்டுக்குள்ள அப்படியே இருந்தால் ஓகே பண்ணாமல் பேசிட்டே ஜோக்ஸ் அபார்ட். ஸோ பேசிக்கலி இந்த சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ரீசன் வந்துட்டு நிறைய பேர் வந்து vlogs எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தட் நாங்களும் சின்ன சின்ன vlogs ஸ்டார்ட் பண்ணி லைக் எங்களுக்குன்ட்டு தெரிஞ்ச சின்ன சின்ன பேசிக் திங்ஸ் லைக் எடிட்டிங், வீடியோகிராஃபி, இவனுக்கு கேமிங் தெரியும். எஸ். ஸோ அண்டு இவனுக்கு லொக்காலிட்டியில் என்ன நடக்குதோ கூட எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டேன்னா வெளியில் போக மாட்டேன் நான். இவன் கொஞ்சம் வீட்டிலே இருந்தாலுமே கொஞ்சம் ரிசர்ச் நல்லா பண்ணுவான் இவன். ஸோ தட் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நான் பார்ப்பேன். இப்போ இன்ஃபர்மேஷனுக்காக தான் இவன் போவான். ஸோ தட் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயம் இந்த vlog மூலியமாக லைக் எங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அண்டு லைக் ரொம்ப போரிங்காக இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் ஜாலியாக இருக்கும்போது எப்படி இருப்போம். அண்ட் நாங்கள் வந்துட்டு சில யூடியூபர்ஸோட இன்ஸ்பிரேஷன் வந்து இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க நாங்கள். எஸ், அது நீ சொல்ல வேணாம், அவன் பார்த்தாலே தெரியும்டா. ஸோ இவனோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா விஜய் சித்து vlogs. அதான் சொல்லுமா, நான் இதெல்லாம் வேணாம். நோ ப்ராப்ளம், ஃபியூச்சர் நம்ம மீட்டப் பண்ணிக்கலாம். மீட்டப் பாரு. நான் வந்துட்டு ஸ்ரீமான் கொட்டாரு, பேசிக்கலி ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். இவன் தமிழ்நாடு இங்கே தான் இருக்கான் இவன். ஸோ தட் எங்கள் ரெண்டு பேருக்குமே vlogsன்றது அது பிடிக்கும். இவனோடது வந்துட்டு டே இன் மை லைஃப் vlogs இவனோடது. என்னோடது வந்துட்டு மோஸ்ட்டாக ட்ராவலிங் vlogs மாதிரி. ஆமாம், நீங்கள் கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவன்கிட்ட கேட்டுக்கலாம். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டு பேரும் சொல்லுவோம் பேக்கடா சாப். எனக்கு வந்துட்டு கேமரா ஆங்கிள்ஸ் எப்படி வச்சுக்கணும், எடிட்டிங் எப்படி வச்சுக்கணும் அண்டு ஸோ ரொம்ப பேசிக்கான திங்ஸ் எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது. இப்போ நான் சொல்கிறது நான் முடிக்கிறேன். முடி இவன் யாருன்னா ஃபோட்டோகிராஃபர், எடிட்டர். நான் யாருன்னா ஹோஸ்ட்டு, எடிட்டர், சம்டைம் கேமராமேன். அது எனக்கான ஒரு நாள் சிஎம் மாதிரி ஒரு நாள் கேமராமேனாக இருப்பேன், அவ்வளோதான். நீங்கள் ஃபோட்டோகிராஃபின்னு சொன்ன உடனே பிசி ஸ்ரீராம் ரேஞ்சுக்கு அவ்வளோங்க கல்பனை படிக்காதீங்க. அதுவே ரொம்ப கம்மி தான் நான். பிகாஸ் யாரா பிசி ஸ்ரீராமு? ப்ரோ தெரியாது, சத்தமாக தெரியாது. இது சினிமாட்டோகிராஃபர். ஆல் ஐ நோ இஸ் தனுஷ் ஃப்ரம் ஏதோ ஒரு படமாச்சே. ஐயோ, படம் ஒரு ஆங்கிள்ஸ் வந்துட்டு ஐ கெஸ் நாயகன் படம். பிசி ஸ்ரீராம் எனக்கு தெரியல. நாயகன் ஐ கெஸ். இஃப் இட்ஸ் ராங் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு தனுஷ் படம் பேர் தெரியல. அந்த படம் பேர் நல்லா இருக்கு, யாழ்னி. அந்த படத்தில் அந்த ஹீரோயின் பேர் யாழ்னி தான். யமுனா, சாரி, அவன் யாழ்னாவா யமுனாவா நிறைய பேர் இருக்காங்க. படம் பார்க்க மாட்டேன். ஸோ அந்த தனுஷ் போடுங்க, நான் எடிட்டிங் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் எனக்கு அந்த படத்துக்கு கேமரா தெரியும். நாங்கள் மெயின் கண்டென்ட் கூட நாங்கள் வந்துடும். ரைட், நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோ, ரெண்டாவது வந்துட்டு கோப்ரோ இல்லை ஆக்ஷன் கேமரா பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசியிருப்போம். அண்ட் அதுக்கு நாங்கள் கிளிப்ஸ் கூட நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். ஓகே ரைட். ஸோ தட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதான் உண்மை, தெரியல. ஸோ தட் அண்ட் இவன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டான், டேய் இது லைனாக போகாது எந்த வீடியோமே, நான் லீனாக தான் எல்லா வீடியோஸுமே போகும். தான் டெஸ்டிங் வீடியோ எடுத்தோம். அதை எடுத்துட்டு டிசம்பரில் அப்லோட் பண்ணி டிசம்பரில் அப்லோட் பண்ணி தான் அப்படி அடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் மேட்டர் என்னன்னா, நான் நோட்டீஸ் பண்ணது இந்த vlog வீடியோ போகுது, பட் கேமிங் வீடியோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை பற்றி நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கில் ஜனவரி 2 வீக் ரிபப்ளிக் டே முன்னாடி வரும். அது நிறைய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அதை நம்ம அனலைஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணணும். அதனால் அது ஆனால் நல்லா இருக்கும் அந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஏன் இல்லை தலையாட்டேன் நீ பேசலாம், சும்மா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தேன். இல்லைடா, ஒரு போன வீடியோவில் வந்துட்டான் போக மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிங்களா? அதனால தான். இல்லை, ஜிகே சீரிஸ் ஸ்பாட் பண்ண எப்படி எடிட் பண்ணி நீ பார்க்கல? ஆமாம், ஜிகே சீரிஸ் நாங்கள் வந்து ஒரு அது ஒரு தனியான ஒரு சீரிஸ். அதில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அது என்னன்னு. ஸோ எதுக்கு என்ன ஹிண்ட் கொடுக்குறியா? ஸோ அது நாங்கள் சொல்கிறோம். அண்ட் எப்படி வீடியோ சீரிஸில் வந்து பார்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அது மாதிரி அந்த ஜிகே சீரிஸில் பார்ட் 2 தான் ஃபஸ்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் பார்ட் 1. என்ன தலை? ஐ எம் த ஓனர்.
ஐ ஆம் த லீடர். ஓகே ஃபைன், நான் எடிட் பண்ண போறேன். ஸோ தட் பாஸ்டாக தான் செய்யணும். அப்புறமேட்டு பார்த்தோம்னா இன்னொன்று இதில் கேமிங் அண்ட் vlog மட்டும் கிடையாது, நாங்கள் சில பல இஷ்யூஸ் எங்களுக்கு தோன்ற இஷ்யூஸ் போதும் நிறையா இருக்குது. ஸோ அந்த இஷ்யூஸ் எந்த கேமிங்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது, vlogs அண்ட் கேமிங்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு சில இஷ்யூஸ் கேசஸ் அது பற்றியும் டீல் பண்ணுவோம். ஏன்னா எங்களுடைய ஸ்டடியுமே எங்களோட கோர்ஸுமே அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் அதுவுமே இருக்கும். அண்ட் கேமிங் பார்த்தோம்னா என்னடா ஐடியா வச்சிருந்தேன், பே கேம்ஸா, அந்த கிரானியோட கேமு, அப்புறமா வந்து அந்த குழந்தையோட கேம் இருக்குமே, பேபி இல்லை கிராணி பாலசரா போட மொபைல்லே ரொம்ப கடுப்பாக இருக்கா கிராணி. பிசியில் லேப்டாப்பில் ஆடுற மாதிரி நல்ல கிராணி இருக்கான்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி பயங்கரமாக கிராஃபிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இல்லைன்னா அவுட்லாஸ். கிராணி லேப்டாப்பில் ஆடுவாங்களா, மொபைலில் தானே ஆடுவாங்க, எனக்கு தெரியாது எனக்கு அது எல்லாம் ஆடுவாங்கன்ட்டு. நான் கேமிங்க்கு ரொம்ப தள்ளி இருப்பேன். ஸோ கேமிங் அடிக்ட் ஆன ஒரு கேம் அப்படின்னு பார்த்தா லெஜெண்டரி கேண்டிடேட்ஸ் தான் ஆடுவான். த லெஜெண்டரி GTA 5 GTA ஆடி இருக்கியாரா? என்கிட்ட இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அண்ணா அதை வந்துட்டு ரீட் பண்ணிட்டோம். அகைன் டவுன்லோட் பண்ணிட்டான். இப்போ அந்த லேப்டாப் என்கிட்ட இல்லை. இன்கேஸ் அந்த லேப்டாப் இங்கே வந்துச்சுன்னா நம்ம அதில் ஒரு கேமிங் வீடியோ நம்ம பண்ணுவோம். ஓகே, நான் டெவல் வித் அவுட்லாஸ்ட் போகலான்னு பார்த்தேன். பட் அதெல்லாம் அதுக்கெல்லாம் கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். ஸோ அதனால் அண்ட் நாங்கள் இப்போதைக்கு வந்துட்டு 3 கேமராஸ் யூஸ் பண்ணுறோம். 3 கேமராஸ் இந்த சென்ஸ். ஒன்று வந்துட்டு கேனான், இன்னொன்று வந்துட்டு ஆக்ஷன் கேமரா, இன்னொன்று வந்துட்டு மொபைல் கேமரா. அது இன்னொரு பிகாஸ் என்னோட மொபைல் கேமரா வந்துட்டு கிடையாது, நல்லா இருக்காது. பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபோன். ஸோ எனக்கு கேமரா தேவையில்லை, மொபைலில் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஒரு DSLR ஒன்று, ஒரு ஆக்ஷன் கேமரா ஒன்று நான் வச்சிருக்கேன். ஸோ தட் எந்த இதில் வ்ளாக் பண்ண நல்லா இருக்குதோ நீங்கள் சொல்லுங்கள். இங்கே பர்ஃபார்மன்ஸ் ஆனால் ஹைப்ரிட் அதான் ஹைப்ரிட், கடல்லையும் போவேன், வானத்துலையும் பறப்பேன், நிலத்துலையும் ஓடுவேன்டா. ஸோ இப்போ நீங்கள் இது ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்த்துப்பீங்களா? அன்பாக்சிங் சொல்லி ஒரு வீடியோ போட்டேன், கடைசியில் அன்பாக்ஸ் பண்ணி வச்சு அசம்பிள், அந்த வீடியோ டைட்டில் பார்த்துறேன், அசம்பிள் வீடியோன்னு போடலாம், அன்பாக்ஸ் தாண்டி. ஸோ அதெல்லாம் வந்து என் ஃபோனில் எடுத்தது தான். அதுக்கப்புறம் டெஸ்டிங் வீடியோ முழுக்கவே கோப்ரோவில் எடுத்தது தான். அதில் நீங்கள் பார்த்து எல்லா கிளிப்புமே கோப்ரோவில் எடுத்தது தான். செகண்ட் வீடியோ கோப்ரோ, ஃபர்ஸ்ட் வீடியோ மொபைல், அது இன்னொரு மொபைல். அது அதான் நானும் சொன்னேன். நீ ஏன்னா நான் அதைத்தான் தமிழில் சொன்னேன், தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்புறமேட்டு ஸோ மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து நான் புது யூடியூபர்ஸ் நிறைய பேர் ட்ரெண்ட் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு வீடியோ போட்டிருக்காங்க, அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நாங்கள் இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். இது எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஏன் யாரும் தெரியும், GK சீரிஸ் முடியல வரலாம், இல்லை வருஷம் எண்டில் கூட இந்த வீடியோ வரலாம். ஏன்னா நான் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு கோலாக பிடிச்சவன். சரி இவன் கொஞ்சம் நல்லவன், நான் கொஞ்சம் பயங்கர பைத்தியக்காரன். எந்தளவு பைத்தியம்னா இன்னைக்கு காலைல கூப்பிட்டாலும் 3 மணிக்கு எழுந்திரிச்சு வாடா மகாபலிபுரம் போகலாம், அங்கே போய் டீ சாப்பிடலான்னு கூப்பிட்டா ஒரு பைத்தியக்காரன் தான். ஏன்னா என்ன ஒரு 4 பேர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, அவங்களும் மெம்பர்ஸ் தான். அவங்க வந்து இப்போ இல்லை, அடுத்த இந்த ஏழுக்குள்ளே எப்படியாச்சும் அவங்க எல்லா மெம்பரையும் இன்ட்ரீஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ மெம்பர்ஸ் பேர்லேயே நான் அதெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் கிளிக்கிறோம். அதுக்கப்புறமா கூட்டத்தை கூப்பிட்டு மொத்தம் கிழிச்சிடுறோம். கச்சேரி வச்சு செஞ்சிட வேண்டியதான். ஏதோ யாராமா கைஸ், டைமண்ட் பாபு கூப்பிட்றோம். டைமண்ட் பாபு ஒரு மெம்பர் தான், அவர் தான் இன்னொரு டெக்னிக்கல் சப்போர்ட். பட் அவர் யாருன்னு நாங்கள் இன்னொரு வீடியோவில் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சோம். அது வரைக்கும் வெயிட் ஃபார் டைமண்ட் பாபு. அண்ட் டைமண்ட் பாபுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, அந்த கேரக்டர் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சுட்டு நான் ஃபோட்டோவோட போடுறேன். அவன் ஃபேஸ் ரிவீல் நான் பண்ணுறேன்டா, அவன் என்னடா ஃபேஸ் ரிவீல் பண்ணுறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தோம் நானும் டைமண்ட் பாபு. அது ஃபுல் கேமிங் சேனல், அது ஒரு 200K போச்சு. பட் நாங்கள் 2 பேர் ஒரு வருஷம் விட்டோம், அது மொத்தமாக டவுன் ஆகிடுச்சு. அண்ட் சேனல் மேலே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு தான் 2 பேருமே பிரேக்கில் இருந்து தான் இப்போ திரும்ப தான் இவனோட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ vlogs இருக்கும். நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் vlog இங்கே பக்கத்தில் பார்ப்போம். ஸ்ட்ரீட் ஃபுட் நல்ல கொஞ்சம் நைட் ஸ்ட்ரீட் மாதிரி. எங்கள் ஏரியாவில் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தா விஹா பானிபூரி சென்டர். அண்டு ஆந்திராவில் நல்ல ஃபேமஸான சின்ன போண்டா, அந்த சென்டர் இங்கே இருக்குது. அண்டு நாங்கள் வீடியோ வந்துட்டு எதுக்கு போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம், எதுக்கு இந்த யூடியூப் ஆரம்பித்தோன்னா, நான் பார்க்குற vlogs எல்லாமே வந்து ஃபன்னாக இருக்குது. பட் அதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துடுறாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனில் கொஞ்சம் என்ன சொல்ல என்தூசியாஸ்டிக்காக கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குற க்யூரியஸாக இருக்க ஒருத்தன். ஸோ அதனால தான் வந்துட்டு சரி நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே ஒன்றும் எக்ஸ்பிளைனும் பண்ணணும், அதே வைக்கல அது என்டர்டெய்னிங்காகவும் போகணும். என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும், இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். அது 2 சேர்ந்து தான் சினிமா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து அதிகமாக என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஒரு வீடியோலையும். அண்ட் ஒரு சில வீடியோவில் இருக்காது, நான் பார்க்குற vlogs வந்து ஒரு சில வீடியோஸில் இருக்காது. அதனால தான் வந்து நானே இறங்கி ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து எல்லாம் ரெடி பண்ணி போட்டுருக்கோம். ஸ்டார்டிங் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இனிஷியல் டைமில் வீடியோஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது எடிட்டிங்கும் சரி குவாலிட்டியும் சரி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். பட் அடுத்து போக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். அண்ட் வீடியோஸ் மந்த்லி ஒரு 5 to 10 வீடியோஸ், அதில் அது சேர்த்து கேமிங்கோடு சேர்த்து கேமிங் வீடியோஸ் 4-5 வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுற அந்த vlogலாம் மட்டும் ஒரு 5 மினிமம் மந்த்லி 5 நாங்கள் போட பார்க்குறோம். இல்லைன்னா மேக்ஸிமம் 10, அதான் மந்த்லி இத்தனை வீடியோஸ் உங்களுக்கு வரும்.
குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் நான் வந்து இப்போ 3 ஒரு முக்கியமான லீகல் விஷயங்கள், லாஸு, அப்புறம் ஸ்கேம் பற்றி ஒரு பெரிய ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் டைம் ஆகும். அது உண்மையிலே சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. அப்புறம் ரைட் டு ரிப்பேர் பற்றி ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஃபன் விலாக தான் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஃபன்னாக பார்த்தோன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு. அப்புறம் இடையில ஒரு நாள் வெளியெல்லாம் நான் போக இருந்தது, அந்த பிளான்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் கேட்ச்சு இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியல. அண்ட் சோன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வந்துட்டு இஃப் தேர் இன்ட்ரெஸ்டட் அவங்க கூட நாங்கள் வந்துட்டு உள்ள இறக்குவோம். லைக் எப்படின்னா ஃபன் பிளாக்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்போதான் அவன் என்ன இழுக்கிறது, நான் இழுத்து போடுவேன். அவன் இல்லை, நிறைய பேர் வந்து கேமரா ஃபியர்ன்றது இருக்கும், கேமராவில் வரக்கூடாதுன்னு தோணும். ஸோ அவங்கள மட்டும் பிளர் பண்ணிட்டு மற்றவங்கள இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு அவங்களோட கண்டினியூ பண்ணுற மாதிரி. கேமியோ நித்தி அவன் ஒரு கேமராமேன், அவன் வருவான். அதான் அவன் பேர் எதுக்கு கேமியோ நித்தினா, அவன் அப்படிதான் கேமியோ திடீர்னு ஒரு வீடியோ 10 வீடியோ ஒரு தடவை வரும். அதனால தான் அவனுக்கு கேமியோ நித்தி. அப்புறம் நம்ம டைமண்ட் பாபுவும் நிச்சயமாக நான் இங்கே கூட்ட வருவேன், இல்லை அவன் ஏரியாவுக்கு அவன் வீட்டுக்கே போயிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் அவன் ஃபோட்டோ கிடையாது. டைமண்ட் பாபு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டைமண்ட் ஃபோட்டோ, டைமண்ட் இமோஜி ஃபோட்டோன்றப்பாங்க, இமோஜி போட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. டைமண்ட் பாபு நான் கூடிய சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் கேமியோனத்தி யாரும் தெரிஞ்சுக்கணும்னா கேமரா சிம்பிள் போடுறேன். எஸ், கேமரா சிம்பிள் போடுறேன், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ நல்லா உங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்கள் சேனலோடைய மோட்டிவ் என்னது, மிஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ் எங்களுக்கு எங்களால் பண்ண முடிஞ்சது தான் பெஸ்ட்டு. சரண்டர் ஆகிடுவோம். ஆப்சுவலி சினிமா அவ்வளோதான். நாங்கள் இப்படியே விட்டா பேசிட்டே இருப்போம். ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீ சொல்லு. சப்ஸ்கிரைப் டு கஸ்டி பாய்ஸ். கஸ்டி கிடையாது, இட்ஸ் கஸ்டி. ஓகே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நரகத்தில் இருக்கேன்.